வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். இன்னைக்கு நாம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பயோகிராஃபி. 90s ஹீரோயின்ஸ்லேயே ரொம்பவுமே எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு போல இருக்குன்னு சொல்லப்படுற அந்த அளவுக்கு விரும்பப்பட்ட நடிகை தான் பார்த்தீங்கன்னா சுவலட்சுமி. இவங்களோட பயோகிராஃபி பார்க்கலாம் இன்னைக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 1971 ஆகஸ்ட் 19ஆம் நாள் கொல்கத்தாவில் பிறந்திருக்காங்க. இவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் பொண்ணுன்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இவங்க தமிழ் பொண்ணு கிடையாது. இவங்க ஒரு பெங்காலி. இவங்க பார்த்தீங்கன்னா 3 வயசுல இருந்தே பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளின்னு சொல்லிட்டு எல்லா நடனங்களும் கற்றுருக்காங்க. அரங்கேற்றமும் பண்ணியிருக்காங்க. அந்த அரங்கேற்றம் பார்த்து தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெங்காலி படத்தை ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இதன் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா தமிழில் டைரக்டர் வசந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஜித் வச்ச ஆசை மூவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் சுவலட்சுமியோட ஃபோட்டோ கிடைக்கவும் நல்ல துருத்துருன்னு நடிகையாக இருக்கணும், சின்ன வயசாகவும் இருக்கணும், நல்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறவங்களாகவும் இருக்கணும்னு சொன்னோடனே சுவலட்சுமி இந்த கேரக்டருக்கு மேட்சாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆசை மூவியில் அஜித்க்கு பேரா நடிக்க வச்சாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோல இருந்து வில்லன் வரைக்கும் எல்லாருமே பேசப்பட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் 1994 இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. இது அஜித்க்கு ஒரு ஹிட் மூவியாகவும் வந்துச்சு. சுவலட்சுமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் மூவியாகவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட லவ் டுடே, நிலவே வா போன்ற ஹிட் மூவிஸையும் கொடுத்துருந்தாங்க சுவலட்சுமி. விஜய் அஜித் கூட சேர்ந்து ஹிட் மூவி கொடுத்ததுனால சுவலட்சுமி பார்த்தீங்கன்னா 90ஸ்ல டாப் ஹீரோயினாவே வலம் இருந்தாங்க. இவங்க விஜய் அஜித் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து முன்னணி நடிகர்களோட பேரா நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்துருந்தாங்க. கார்த்திக் கூட கோகுலத்தில் சீதை, பிரபு கூட இனியவளே, சுயம்வரம் படத்தில் பார்த்தீங்கன்னா லீடிங் ஹீரோஸ் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அதில் சுவலட்சுமியும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் எடுத்த ஒரு என்ன சாதனை படமாக அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மாயி படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஏழையின் சிரிப்பில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரபுதேவாவுக்கு பேராவும் நடிச்சிருந்திருப்பாங்க. இதோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சீரியல்ஸ்லையும் சுவலட்சுமி 2000 அந்த டைமில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இதில் சன் டிவியில் ஒளிபரப்பான சூளம் சீரியல் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் எல்லாருமே விரும்பி சண்டே ஆனால் பார்ப்பாங்க. அந்தளவு ஃபேமஸாக இருந்துச்சு. தொடர்ந்து கொஞ்சம் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பட வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2000 மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் அதிகமாக கிளாமர் ரோலை நடிக்க ஆரம்பித்தாங்க. இது தனக்கு செட் ஆகாதுன்னு நினச்ச சுவலட்சுமி பார்த்தீங்கன்னா படங்களில் நடிக்கிறத குறைஞ்சிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பெங்காலி முறைப்படியே அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. சுவலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க. சினிமா பக்கமே வராமல் சினிமாவில் படம் எதுவுமே நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட பிஸ்னஸையும் கவனிச்சுக்கிட்டு அவங்க ஒரு அட்வொகேட்டாகவும் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டைரக்டர் ராஜா ஜெயம் ரவியோட அண்ணன் அவங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்ற மூவியில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க அந்த படத்தில் நடிக்க மறுத்திருக்காங்க. டோட்டலாக சுவலட்சுமி அவங்க படங்களில் நடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் இருந்திருக்காங்க. அதனால் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நோ சொல்லிட்டாங்க. இது போல் 90ஸ்ல நிறைய படங்கள் ஹிட் மூவிஸை கொடுத்து இப்போ படங்கள் எதுவுமே நடிக்காமல் யூஎஸில் செட்டில் ஆகிட்டு நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க சுவலட்சுமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி